வணக்கம் நண்பர்களே. இப்போது நாம் திருவிழா பயிரான தர்பூசணி பயிர் பாதுகாப்பு குறித்த முக்கியமான தகவல்களைப் பற்றி பேசப் போகிறோம். உங்களுக்கு தெரிந்ததா, தர்பூசணி பயிரின் மகசூல் அதிகரிக்க சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். முல்சிங் சீட்டின் பயன்கள். தர்பூசணி பயிரில் முல்சிங் சீட்டை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பராமரிக்கலாம், கொடிகளை சுத்தமாக வைத்திருக்கலாம் மற்றும் களை செடிகளை கட்டுப்படுத்த முடியும். ட்ரிப் பாசனம் முறையை பயன்படுத்துங்கள். இதன் மூலம் தண்ணீர் நேரடியாக வேர் பகுதிக்கு சென்று பயிரின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. களை செடிகளை சரியாக கையாளுதல். களை செடிகளை அதிகமாக வளர விடாதீர்கள். அவை பயிரின் ஊட்டச்சத்து மற்றும் நீரை பெறப் போட்டியாக இருக்கும். நர்சரி பயிர்ப்பு. தர்பூசணி சாகுபடியில் நேரடி விதைப்பை தவிர்த்து நர்சரி முறையில் செடிகளை உருவாக்குவது சிறந்தது. இதனால் செடிகள் ஆரோக்கியமாக வளரும். ஒருங்கிணைந்த பயிற்சி. சாம்பங்கி பூ. தர்பூசணி விவசாயத்தில் சாம்பங்கி பூவை ஒருங்கிணைத்தால் தேனீக்கள் அதிகம் பாலினேஷன் செய்ய உதவும். இது மகசூல் அதிகரிக்க உதவுகிறது. ஊர பரிந்துரைகள். தர்பூசணி வளர்ச்சி கட்டங்களில் தினசரி MAB மோனோ அமோனியம் பாஸ்பேட் மற்றும் கால்சியம் நைட்ரேட்டை பரிந்துரைப்படி அளிக்க வேண்டும். இந்த வழிமுறைகளை பயன்படுத்தினால் தர்பூசணி மகசூல் அதிகரித்து நல்ல வருவாய் கிடைக்கும். இது போன்ற விவசாய குறிப்புகள் உங்களுக்கு தேவையா? அவற்றை கண்டிப்பாக கமெண்ட் செய்யவும், வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.